இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. எங்கேயாவது ட்ரிப் போகிறோம், சுற்றுலா போகிறோம், ஊரை சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வர ஒரே விஷயம் ஃபோட்டோ பிடிக்கிறோம், சோஷியல் மீடியாவில் போடுறோம், அது நிறைய பேர் பார்க்கணும், அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். இது பந்தா கிடையாது. சில பேர் இதெல்லாம் பந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கான மனநோய். இது பந்தா கிடையாது. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று அப்போவே சொல்லிட்டாங்க. என்னது யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணும் அப்படின்றது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்றது மாறி சுற்றி பார்க்க போகிற இடத்துல மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த எபிசோட். சுற்றி பார்க்க போகிறோம், அங்கே இருக்கிற உணவு, அந்த நேரத்தில் நாம் உடுத்துகிற உடை, அந்த நேரத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்ம ஒருத்தரை அடிக்கடி பார்க்குற ஒரு நபராக இருப்பார். அது குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம். ஆனால் அதை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் நம்ம பேசும் பொழுது அந்த உரையாடலே வேறு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு ஆவரால் தான் இருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கூட பிறந்தவங்களோட, உங்கள் குடும்பத்தோட, மாமா, அத்தை, இப்படி சொந்தங்களோட, நண்பர்களோட நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரிப் போங்க. நீங்கள் வழக்கமாக ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அவங்கள பார்ப்பீங்க, வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல தேவையில் அவங்கள சந்திப்பீங்க. அப்போ பேசுகிற அந்த உரையாடலுக்கும் ஒரு சுற்றுப்பயணத்தில் அவங்களோட பேசி பழகும் பொழுது இருக்கிற அந்த உரையாடலுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கும். இதுக்கு காரணம் அந்த சுற்றுப்பயணம் அப்படின்ற அந்த ஒரு செஷன். அது என்றைக்குமே இனிமையானதாக இருக்கும். அதில் ஏதாவது நகைச்சுவையாக நடந்துருச்சுன்னா அதை சொல்லி சொல்லி அதை பற்றி பேசி பேசி சிரிக்கிறது, அது இன்னொரு சந்தோஷம். ஆனால் இப்படி ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக சந்தோஷமாக இருந்துட்டு நாளைக்கு கிளம்ப போகிறோம், இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது, அதுவும் அமானுஷ்யமான சம்பவம் நடக்குதுன்னா அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நான் யோசித்து பார்க்கும் பொழுது, ஒன்று அது ஆபத்துறத போய் முடிஞ்சதுன்னா அது எல்லா சந்தோஷத்தையும் மறைச்சி ஒரு பயத்தை கொடுத்துரும். இதுவே அந்த அமானுஷ்யமும் ஒரு நகைச்சுவையாக போணுச்சுன்னா ஜாலியாக இருந்த அந்த 3 நாட்களோடு சேர்ந்து இந்த அமானுஷ்ய அனுபவமும் ஒரு நகைப்புக்கான தருணமாக மாறிடும். அப்படி ஒரு அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். இவர் இந்த நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகையாளர். நான் ரொம்ப உயர்வாக பார்க்கிற ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு முறை வீட்டில் போய் பார்த்து சந்தித்து பேசுவோமே அப்படின்னு போயிருந்த போது, இப்போ என்னையா செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது நான் நம்ம பாட்காஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஆக்டிவாக இந்த பாட்காஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். யதார்த்தமாக ஆரம்பித்த பாட்காஸ்ட் இன்றைக்கி சீசன் 8 வரைக்கும் வந்துருச்சுனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் ரொம்ப ஆர்வமாக இந்த பாட்காஸ்ட்டை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி கேட்கும் பொழுது எனக்கு நடந்த கதையை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், இந்த பாட்காஸ்ட்டில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுதான் இந்த அனுபவம். ஒரு முறை ஒரு தனியார் நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம், ஒரு தீபாவளி காலகட்டத்தில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ செஞ்சுருந்துருக்காங்க. அதில் கலந்துக்கிட்ட இவர் வெற்றி பெற்று லங்காவிக்கு போவதற்கான 2 டிக்கெட் அவருக்கு இலவசமாக கிடைச்சிருந்துருக்கு. அதாவது இங்கேருந்து கிளம்பி போய் திரும்பி வருவது எல்லா செலவும் இவரோட. ஆனால் அங்கே போய் தங்குவது, சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் ஒரு டோக்கன் மாதிரி 2 டிக்கெட் கிடச்சிருக்கு. ஒரு டிக்கெட்டில் அவர் 5 பேரை கூப்பிட்டு போகலாம். அப்போ 2 டிக்கெட்டுக்கு அவருக்கு 10 பேர் தேவைப்பட்டிருக்கு. உடனே அவரும் அவருடைய மனைவியும் யாரெல்லாம் கூப்பிட்டு போகலாம், இந்த ட்ரிப்பில் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருடைய மாயானா தெலுங்கில் மாமான்னு அர்த்தம், மாயான்னு சொல்கிறவர், அப்புறம் இன்னொரு நண்பர், அவருடைய மனைவி, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு 10 பேர் லங்காவிக்கு ட்ரிப்புக்கு போயிருந்திருக்காங்க. இந்த ட்ரிப்பில் போன ஒருத்தர், அதாவது மாயா, அவருடைய நண்பர்
இவருக்கும் நண்பர் தான். ஆனால் இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ். அதில் ஒருத்தர் வந்து இந்த ஆன்மீகத்துலேயும் சரி, அமானுஷ்யத்துலேயும் சரி அதிகமான ஈடுபாடு உள்ளவர். சில பேருக்கு அவர் வந்து மந்திரிச்சு கொடுத்து நல்லா இருக்கு. சில வீட்டுக்கெலாம் போய் பேய் பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு இவர் போய் இவர் செஞ்ச அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பலன் அளிச்சிருக்கு. அதனால் இவர் எல்லாருமே சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ இவங்களாம் லங்காவிக்கு ட்ரிப் போயிட்டு வழக்கம் போல தான். ட்ரிப்னாலே வித்தியாசமான சாப்பாடு. எப்பொழுதுமே ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் சுற்றுவோம். ஆனால் ட்ரிப்னு வந்துருச்சுன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்குவோம். சப்பாத்தி போட மாட்டோம், சிலிப்பர் போட்டிருப்போம். அது அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் லங்காவி என்றாலே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்படி 3 நாள் சாப்பாடு. அப்புறம் லங்காவின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், டியூட்டி ஃப்ரீ, சாக்லேட்ஸ், பல வகையான மதுபானங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி வீட்டில் குடும்பத்தெல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒயின் வாங்கி குடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்திருக்காங்க. 3ஆவது நாள், அதாவது மறுநாள் வந்து இவங்க கிளம்ப போகிறாங்க. அப்போ இந்த ஆண்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வரலாம் படுத்து தூங்கட்டும், பெண்கள்லாம் படுத்து தூங்கட்டும், நம்ம வாங்க பாய்ஸ் மட்டும் அப்படி வெளியே போயிட்டு வரலாம் அப்படி. இந்த ஆண்கள் மட்டும் பந்தாய்ச்சி நாங்கள் கடற்கரையில் ஏதோ ஒரு பகுதி, அது குறிப்பிட்ட இந்த பகுதின்னு அவர் சொல்லலை, அவங்க இருந்த அந்த ஷேலைக்கு பின்னாடி இருந்த கடற்கரையில் அப்படி நடந்துக்கிட்டு வந்திருக்காங்க. சாலுக்கு கையில் வந்து வைன் இருந்திருக்கு. அதை அப்படி குடிச்சிக்கிட்டு கதை அடிச்சுட்டு ஒருத்தரை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மூமெண்ட்ஸ் இன்னும், அதாவது நாளைக்கு கிளம்ப போகிறோம், இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்து. அப்போ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தரை வெடப்பா நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் சாமின்னு இருந்தார்ல, இந்த கடற்கரையில் ஒரு குச்சி எடுத்து, ஒரு மரக்கிளையை எடுத்து அந்த கடற்கரை மண்ணில் ஸ்ரீ சக்கரா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உடனே ஞாபகத்துக்கு வரலன்னா, ரஜினிகாந்த் சார் நடித்த பாபா திரைப்படத்தில் அவர் கழுத்தில் மாட்டியிருப்பார் ஒரு லாக்கெட், ஸ்ரீ சக்கரான்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் உருவத்தில் ஒரு சக்கரம் வரைஞ்சிருப்பாங்க. இந்த சக்கரத்தோடைய தன்மை வந்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த சக்கரத்தோடைய பார்வை, அதாவது அதிபதி வந்து சூரிய பகவான். ஸ்ரீ சக்கரா இருந்துச்சுன்னா சூரிய ஒளியுடைய பிரதி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது இரவில் சூரிய ஒளி இருக்காது, ஆனால் ஸ்ரீ சக்கரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சூரியனின் பலன் என்னவோ, சூரியனுடைய வைப்ரேஷன் என்னவோ அதை அந்த ஸ்ரீ சக்கரா கொடுக்கும் அப்படின்றது வழக்கம். ஒரு வீட்டிலையோ இல்லை ஒருத்தர் அதை அணிஞ்சிருந்தாலோ அவருக்கு சூரியனின் ஆதிக்கம் செலுத்தப்படும். அப்போ இவர் இந்த ஸ்ரீ சக்கராவை தரையில் வரைஞ்சிருந்திருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ எதுக்கு ஸ்ரீ சக்கராவை இந்த இருட்டில் வரைகிறீங்கன்னு. இவர் சும்மா எல்லாம் காரணமாத்தான் அப்படின்னு ஒரு கேலியாக ஒரு பதில் சொல்லியிருந்திருக்காரு. இவங்களும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆமாம் இவர் இதில் ஈடுபாடு உள்ளவர். இப்போ சில பேர் காதலிச்சாங்கன்னா கடல் மண்ணில் என்ன எழுதுவாங்க, அவங்க பேரையும் அவங்களுடைய லவ் பார்ட்னர் பேரையும் எழுதுவாங்க. சில பேருக்கு நடிகர் மேலே ஒரு மோகம் இருக்கும், உடனே நடிகர் பேரை எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான அப்சஷன் இருக்கும். அதனால் இவருக்கு ஸ்ரீ சக்கரா மேலே இருக்கிற அப்சஷனில் இதை வரைஞ்சிருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை வரையும் பொழுது அவங்க சில ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்படியா வரும், இது இங்கே வராது, இது இப்படி வரும் அப்படின்னு அதுலேயே ஒரு விளையாட்டாக வரைஞ்சிருந்துருக்காங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 5 பேரும் ஒரு விஷயத்தை பார்த்துருந்துருக்காங்க. கடல் அலை வந்து கொஞ்சம் வேகமாக வந்துட்டு போகிற சூழ்நிலையில் இருந்திருக்கு. தூரத்தில் ஒரு உருவம், அந்த உருவம் வந்து அந்நியன் படத்தில் நடிகர் விக்ரம் வந்து முடியை விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஹூடி போட்டிருப்பார். அந்த மாதிரியான ஒரு உருவத்தில் ஒரு நபர் வந்து கடற்கரைக்கு ஓடிட்டு அந்த அலை வரும் பொழுது திரும்ப அந்த அலைக்கு பயந்து பின்னாடி வர மாதிரி ஓடி விளையாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த 5 பேரும்
அவரை பார்த்துட்டு, "அங்கே பாரு, நம்ம 5 பேர் இங்கே இருக்கோம். அவர் மட்டும் தனியாக அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர் யாரையும் கூட்டு வரல போல இருக்கு" அப்படின்னு அவரை நகையாடி இருக்காங்க. ஆனால் அவர் தூரத்தில் இருந்தனால அவருக்கு எதுவுமே விளங்கலை. ஆனால் அவர் அதேமாரி தான் விளையாடிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ இவங்க கையில் இருக்கிற ஒயின் குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மூமெண்ட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த கடற்கரையில் அலையை துரட்டுறதும் அலை வரும்பொழுது பின்வாங்கி ஒடியாறதும் இது வழக்கமாக இருந்தவர் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்திருக்காரு. அதாவது அப்படி விளையாடிக்கிட்டே தூரத்தில் இருந்தவர் கொஞ்சம் கிட்ட வந்திருக்காரு. கிட்ட வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவங்களுக்குள்ளே கேட்டிருக்காங்க, இவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு தடவை விளையாடலாம், 2 தடவை விளையாடலாம், அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கவன் இங்கே வரைக்கும் வந்துட்டான் பார்த்தியா அப்படின்னோடனே இந்த சாமின்றவர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போகலான்னு சொல்லிட்டு இவங்க நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. நடக்க ஆரம்பிச்சுட்டு இவர் சொல்லியிருந்திருக்காரு, யாரும் அவரை நோட்டீஸ் பண்ணாதீங்க, யாரும் அவர் பக்கம் கவனம் செலுத்தாதீங்க, அது மனுஷன் கிடையாது, அது ஆசாமி, அதாவது அமானுஷன்னு சொல்லியிருந்திருக்காரு. இவங்களுக்கெல்லாம் உதவி அதிர்ச்சி. உடனே அப்போ தான் இன்னும் உன்னிப்பாக கவனிச்சிருந்துருக்காங்க. பேயினா என்ன சொல்லுவாங்க? கால் இருக்காது. அந்த பேய்க்கு கால் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த உருவம், அந்த ஹூடின்னு சொன்னால அது வந்து கால் தெரியாத அளவுக்கு தரை வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ அதுவும் இவங்களுக்கு ஒரு கேலி கிண்டலாக இருந்திருக்கு. அவர் காலே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்கு, இல்லைனா மனுஷனா பேயன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த சாமின்றவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப அங்கே கவனிக்காதீங்க, நான் ஓடுங்கன்னு சொல்லுவேன், எல்லோரும் ஓடுங்க, நேராக நமக்கு ரூமுக்கு தான் போகிறோம், வேறு எங்கேயும் ஓட வேணாம், நேராக ரூமுக்கு தான் ஓடுறோம் அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்தில் அந்த கடற்கரையில் விளையாடிக்கிட்டே இருந்தார்ல, அவர் அப்படியே சைட்டில் திரும்பி பார்த்துருந்துருக்காரு. அவ்வளோ நேரம் அவங்க யாருமே அவருடைய முகத்தை பார்க்கல. முடி மட்டும் நீட்டாக இருந்திருக்கு, ஹூடி போட்டிருந்திருக்காரு, முகம் தெரியல. ஆனால் அந்த ஹூடி போட்ட அந்த உருவம் இவங்க எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த சாமின்றவர், இப்போ ஓடுங்க, யாரும் திரும்பி பார்க்காதீங்க, எல்லோரும் ஓடுங்க, நேராக ரூமுக்கு ஓடுங்க அப்படின்னோன்னே 5 பேர் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுவாங்கன்னவங்களே அந்தமாரி ஓட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்படி ஓட ஆரம்பித்த உடனே அப்போ தான் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க, இவங்க பேசி 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 அந்த ஸ்ரீசக்கரா வரைஞ்சாங்களே அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்காங்கன்னு. அப்போ இவங்க எல்லாம் ஓட ஆரம்பித்த உடனே பின்னாடி அந்த உருவம் வருதான்னு பார்க்கும் பொழுது தூரத்தில் இருந்த அந்த ஸ்ரீசக்கரா கடல் அலைனால் கொஞ்சம் பகுதி அப்படியே அழிஞ்சிருந்திருக்கு. அப்போ அந்த சாமின்றவருக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, அந்த ஸ்ரீசக்கரா இருக்கிற வரைக்கும் அந்த உருவம் இவங்களை கண்டுக்கவே இல்லை. அந்த ஸ்ரீசக்கரா அழிஞ்ச உடனே இது நம்மளை துரட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் ரூமுக்கு வந்துட்டு ரூம் கதெல்லாம் பூட்டிட்டு எல்லாருமே ஒரே ரூமு, ஆக மொத்தம் எல்லாருக்கும் 3 ரூம் கொடுத்துருந்துருக்காங்க. கணவன் மனைவி நண்பர்களுக்குன்னு 3 ரூம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே ரூமில் அந்த ஷேலையில் தங்கிட்டாங்க. பெண்கள் குழந்தைங்கள்லாம் தூங்க சொல்லிவிட்டு இவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லலை, பயந்துருவாங்கன்ட்டு. ரூமில் இருக்கும் பொழுது ரூம் கதவை வந்து யாரோ தட்டியிருக்காங்க. அந்த இரவில் இந்த சம்பவம் நடக்கிறப்ப இவங்க கடற்கரையில் இருந்தப்போ ஏறத்தாழ நள்ளிரவு 1 மணி அளவு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இவங்க ரூமுக்கு வரும்போது ஒரு 2 மணி 2:30 மணின்னு வச்சுக்கோமே. அத்தனை மணிக்கு வந்து ரூம் கதவு தட்டியிருந்திருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, வேண்டாம், யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் துறப்போன்னு. ஆனால் யாரும் கூப்பிடல. ஆனால் கதவு தட்டுற சத்தம் மட்டும் கேட்டுருந்துருக்கு. ஷேலைனா ரொம்ப பெருசாக இருக்காது, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தா எதிர்மறையான திசையிலேருந்து கதவு தட்டியிருக்காங்க. அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிற பலகையே தட்டியிருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ளே கண்ணு காமிச்சிருந்துருக்காங்க, அதுதான் நான் சொல்லலை, அதுதான் வந்துருச்சு, நாம் இப்போ வெளியே போனோம், ஏதாவது ஒன்று நடந்துடும், யாரும் வெளியே போவேன்னா இங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. அப்புறம் தூங்குறவங்களாம் எழுஞ்சி யார் தட்டுறா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, படுப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த இரவு அன்னைக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க. சூரிய உதயம் 7 மணி வரைக்கும் திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குமா, அப்புறம் கொஞ்ச நேரம் சென்ற சத்தம் கேட்காதான், அப்புறம் திரும்ப கேட்குமா. இந்த மாதிரி
7 மணி வரைக்கும் இவங்க விடிய விடிய தூங்காமல் உட்காந்துருந்துருக்காங்க. சத்தம் நின்றுச்சு, அந்த உருவமும் இல்லை, அந்த நிழலும் தெரியல அப்படின்ற சூழ்நிலை வந்துட்ட பிறகு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பட்டுன்னு ஒரு ஆள் கதவு திறந்து வெளியே போய் பார்த்துருக்காங்க. எதுவுமே இல்லை. பட்டு பட்டுன்னு எல்லா துணி எல்லாம் எடுத்து வச்சு, அவங்களோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு 12 மணிக்கு செக் அவுட் பண்ண வேண்டியவங்க 10 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகியிருந்திருக்காங்க. இன்று வரை அந்த லங்காவி ட்ரிப்பை என்னால் மறக்க முடியாது ஐயா. லங்காவின்னு சொன்னால் அந்த தருணம் ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஓடும்போது கூட எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓடும்போது கூட நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் ஓடணும். எங்களுக்கு தெரியாது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னு. ஆனால் ஷேலைக்குள்ளே போயிட்ட பிறகு ஒரு நிழல் மட்டும், உருவம் இல்லாமல் ஒரு நிழல் மட்டும் வந்துட்டு போகிறத மட்டும் பார்க்கும் பொழுது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் சீண்டனதே அமானுஷ்யம். அப்போ தான் இந்த சாமின்றவர் சொல்லியிருக்காரு, ஸ்ரீசக்கராவுக்கு இந்த சூரியனின் அம்சம் இருக்குது. எவ்வளவு இருட்டான பகுதியாக இருந்தாலும் ஸ்ரீசக்கரா இருக்கிற இடத்துல சூரியனுடைய பலம் இருப்பதாக அந்த இயற்கை அவுரா அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அப்போ வெளிச்சம் இருக்கிற பகுதியில் இருட்டை விரும்புகிற அமானுஷ்யங்கள் வராது. அப்படி ஸ்ரீசக்கரா இருக்கிற இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரியான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது அழிஞ்ச உடனே அந்த அமானுஷ்யம் இதுதான் தன்னுடைய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை துரட்ட ஆரம்பிச்சிருக்கு. நாம் எல்லாம் உயிர் பொழைச்சதோ இல்லை எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வீட்டுக்கு வந்தது பெரிய விஷயம் அப்படி சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு அப்போ தான் அவர் விளக்கம் கொடுத்துருந்துருக்கார். இன்று வரை தன்னுடைய லங்காவி ட்ரீப் மறக்க முடியாத ஒரு ட்ரீப்பாக இருந்தது காரணம் அந்த 3 நாள் அந்த ஸ்ரீசக்கரா வரைஞ்சது அந்த ஆசாமி. இப்போ கூட அந்த குறிப்பிட்ட அந்த கடற்கரை பகுதிக்கு போகிறதுனா கொஞ்சம் பயம் இருக்கியா. போவேன், சுற்றிலாம் பார்க்குறோம். ஆனால் இரவில் அன்றைக்கு எப்படி நாங்கள் இருந்தோமோ அந்த மாதிரி இரவில் வெளியாகிறதுக்கு இன்று வரைக்கும் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி 2-3 பேரை பார்க்கும் பொழுது தான் தெரிய வந்தது, அமானுஷ்யங்கள் வெறும் மரத்தில், நிலத்தில், வீடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், பழைய பில்டிங் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் கடல் வாழ்களிலும் அமானுஷ்யங்கள் குடிக்கொள்ளுமா. அதாவது அந்த கடற்கரையில் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த அமானுஷ்யம் கடல் வகையை சேர்ந்த அமானுஷ்யமாக கூட இருக்கலாம். கடலில் விழுந்து இறந்தவங்களாக இருக்கலாம், அங்கே குளிக்க போய் நீச்சல் தெரியாமல் இருந்தவங்களாக இருக்கலாம், கடலில் போட்டில் பயணித்தவங்க, எத்தனையோ காலமாக வருடங்களாக எத்தனையோ படகுகள், கப்பல் இதெல்லாம் கடலில் மூழ்கி இருக்குது. அதில் வேலை செஞ்சவங்க, அவங்களுடைய ஆன்மாவும் அமானுஷ்யமாக மாறி இந்த மாதிரி சுற்றித் திரிவது வழக்கம். ஒரு உடல் கிடைச்சா அந்த உடலுக்குள்ளே குடி புகுந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு இச்சையோடு தெரிகிற அமானுஷங்களாக கூட இருக்கலாம்ன்ற விஷயத்த நான் ஒரு சில பூமோகிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அமானுஷங்கள் ஆற்றுப்பகுதி, கடற்கரை, குளம், குட்டை இந்த பகுதியில் கூட இருக்கும். இது எந்த வகையான அமானுஷன்றது ஒரு கால் யார் உடம்புலையாசோ அதை நுழைஞ்சிட்டு அதை விரட்டும் பொழுது நம்ம கேட்கும் பதிலில் தான் கிடைக்கும். அதனால் எந்த பகுதிக்கு போனாலும் போனோமா வந்தமான் இருக்கணும். அதிகமான சத்தங்கள் சில அமானுஷங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது அவங்களுடைய பகுதி. அந்த இடத்துல நம்ம சிரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி இங்கே பேய் இருக்கா வர சொல்ல நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான சவால்கள்லாம் விடாமல் போனோமா வந்தமான் இருந்தால் எந்த இடமும் பாதுகாப்பு தான் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. நான் இதை நம்புவேன். காரணம், பகல் இருக்கின்றால் அந்த இடத்துல இருட்டும் இருக்குன்னு அர்த்தம். தெய்வம் இருப்பது உண்மை என்றால் இந்த மாதிரியான அமானுஷங்கள் இருப்பதும் உண்மை. கந்த சஷ்டி கவசத்திலேயே அமானுஷங்களை பற்றி பேசியிருக்காங்க.
சிவபுராணத்திலேயே பேயாய் கணங்களாயின்னு சொல்லிட்டு பேயை பற்றி அங்கே பேசியிருக்காங்க. அமானுஷ்யங்கள் ஆன்மீகத்தோடு இணைந்தவை தான். ஆனால் அது வேறு ஒரு ஜோன்ராவில் படிக்கும் பொழுது அது வேறு விதமான ஒரு தாட்ஸ், ஒரு கூற்று நமக்கு கொடுக்குது. அதனால் அமானுஷ்யத்தை நான் நம்புவேன். நம்பலையா? ஒரு நாள் நம்புவீங்க. இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.